கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பேருந்து நடத்துனர் ஓட்டுநர் கத்தியால் குத்தி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளார். மது போதையில் வேலைக்கு வந்ததை தட்டி கேட்டதால் அரங்கேறிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இயங்கக்கூடிய தனியார் பேருந்து ஒன்றில் பாபுராஜ் என்பவர் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். சம்பவத்தன்று மது போதையில் பணிக்கு வந்த பாபுராஜை பேருந்தை இயக்குவதற்கு நடத்துனர் வினோஜ் அனுமதிக்கவில்லை. போதையில் வண்டியை ஓட்டினால் பயணிகளின் கதி என்ன ஆகும் என்று கேள்வி எழுப்பியதோடு, இதுபோன்று மது அருந்தி வந்தால் அடுத்த முறை ஓனரிடம் சொல்லி வேலையை விட்டு தூக்கி விடுவேன் என்றும் கண்டித்துள்ளார். மேலும் மாற்று ஓட்டுநரை வைத்து பேருந்தை இயக்கியும் உள்ளார். இதில் ஆத்திரமடைந்த பாபுராஜ் கத்தியுடன் வந்து ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளார். பேருந்து இருக்கையில் அமர்ந்திருந்த நடத்துனர் வினோஜை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தி தாக்கியுள்ளார். கழுத்து பகுதியில் 3 முறை குத்தி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டவரை அந்த பேருந்தில் மாற்று ஓட்டுநராக வந்த நபர் தடுத்து நிறுத்தியுள்ளார். பிறகு பலத்த கத்தி குத்து காயங்களுடன் வினோஜை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். சம்பவம் தொடர்பான புகாரின் அடிப்படையில் திருவனந்தபுரம் போர்ட் போலீசார் பாபுராஜை கைது செய்தனர். மது போதையில் வேலைக்கு வந்ததை தட்டி கேட்ட நடத்துனரை பேருந்து ஓட்டுநர் கத்தியால் குத்திய சம்பவம் நடுநடுங்க வைத்துள்ளது.